ஆதவர்ச்சன்லாம் பேச வேண்டியதுதான். ஏன்னா அவர் தூய்மையின் பிறப்பிடம், தூய்மையான குடும்பம். அதை இந்த நாட்டுக்காக தேசத்திற்காக மக்களுக்காகவும் தியாகம் புரிந்த அந்த குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர் இல்லையா, அவர் பேச வேண்டியதுதான். ஏன்னா அப்படிப்பட்ட ஏன்னா இந்த நாட்டில் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சி அட்டையை போல் வளர்ந்த குடும்பம் அந்த குடும்பம். இதைத்தான் அம்மா யாராலும் நிறுத்த முடியாத இந்த லாட்டரி சீட்டே ஒழித்தாங்க. ஆனாலும் அந்த லாட்டரி சீட்டை பல மாநிலங்களே அந்த குடும்பம் தான் நடத்திட்டு இருக்கு. இன்னைக்கு ஏழைகளுடைய ரத்தத்தை உறிஞ்சி இன்னைக்கு குடித்து கொண்டு அதன் மூலமாக இன்னைக்கு வளம் வந்து கொண்டு இருக்கிற ஆதவ அர்ஜுனா பேச வேண்டியதுதான். அதான் எங்க இயக்கத்தை தான் பேசட்டும். அவர் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? எங்க இயக்க என்னங்க, அவர் தாவேக்காவை பத்தி அவர் என்ன பேசினாலும் அது ஒன்றும் கதையாக போறது இல்லை. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்றது தேர்தலுக்கு பிறகு என்ன ஆகுன்றது இப்பவே உங்க கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது. எனவே நாங்கள் அதுக்குள்ள மக்களை பார்க்கின்ற எந்த மக்களை போய் இவங்க தலைவர் சந்திச்சாரு, இவங்க இந்த ஆதவ அர்ஜுனா எத்தனை மக்களை போய் சந்திச்சு யாருடைய நிலை என்னன்னு தெரியும்? என்னங்க தெரியும்? எந்த இடத்துக்கு போயிருக்காரு ஆதவ அர்ஜுனா? எத்தனை ஊர்களுக்கு போயிருக்காரு? சும்மா ஊடகத்தில் பேச வேண்டியது, நீங்களும் அதை கேள்வி கேட்க வேண்டியது, ட்விட்டர்ல போட வேண்டியது, இதுதான் அரசியலா? அந்த ரசிகர்கள் ரசிப்பார்கள். அவருக்கு விஜய்க்குன்னு ரசிகர் இருக்காங்க, அந்த ரசிகர்கள் ரசிப்பாங்க. மக்கள் ரசிக்கிறாங்களா? மக்களுக்காக என்னப்பா போராட்டம் பண்ணியிருக்காங்க? நேற்றைய தினம் இளைஞர்கள் உடைய வாழ்வை இந்த அரசாங்கம் சிதைத்திருக்கிறது. இதுவரைக்கும் வரலாற்றிலே இல்லைங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வு வந்து ரத்து பண்ணதாக வரலாறே இல்லை. அந்த வரலாற்றை மாற்றி எழுதி விட்டாரே ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். இதை கண்டிக்கிறதுக்கு வக்கு இருக்கா? இது இவங்க இளைஞர்களுடைய இன்னைக்கு நாங்க நம்பிக்கை நட்சத்திரம், எங்க முதல்வர் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்கிற இந்த தருதலை ஆதவ அர்ஜுனா என்ன செஞ்சிருக்கணும்? கீழே இறங்கி போராடி இருக்கணும்ல. களத்தில் போராடினாங்களா? வந்தாங்களா? வாங்கினே இங்க பாருங்கண்ணே, இளைஞர்களுடைய பெரும் வாழ்வு, லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய கனவு சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போராடினாரா? சும்மாங்க ட்விட்டர்லையும் இந்த மாதிரி பேஸ்புக்லையும் போட்டு உங்களை மாதிரி ஆளுங்க கேட்க விட்டு அவங்க பேரு தான் இன்னைக்கு செல்லூர் ராஜு ஆதவ அர்ஜுனா வஞ்சார், திட்டுனார் அப்படின்னு இதைத்தான் போடுவீங்க. நாங்க மத்த பேசுனதெல்லாம் விட்டுருவீங்க. நீங்க அதையெல்லாம் விட்டுருவீங்க. இதை மட்டும்தான் நீங்க பாத்தீங்கன்னா பிரேக் நியூஸ். செங்கோட்டை என்ன சொல்றாருன்னா, அதிமுக என்டிஏல 10ல ஒரு கட்சி, அது ஒரு கட்சியே இல்லன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொல்லுங்க. அதாங்க, நான் அவரை செல்லாத நோட்டுன்னு செல்லாத காசுன்னு சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே செல்லாத நோட்டு அவருன்னு சொல்லிட்டேன். எங்க பொதுச்செயலாளர்னு சொல்றேன். செல்லாத நோட்டு 1000 பேச என்ன செய்ய? அது ஒண்ணு ஆக போறதில்லை. அதை பத்தி எல்லாம் விடுங்க, அது கதையை. அதை போயிட்டு பேசிட்டு அவரை விஜய முதல்வர் ஆக்காம அவர் ஓய மாட்டேன் அப்படின்னு வேற சூளுரை கொடுத்துருக்காரு. எந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்க போறாரு? கல்லூரிக்கு முதல்வர் ஆக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் முதல்வர். சும்மாங்க கிழமை என்ன பேசினாலும் சரி. அவர் போய் இனிமேல் இந்த ஆளு கிழமை இந்த செங்கோட்டையனுக்கு வயசு என்னங்க? இனிமேல் இவர் போய் எந்த நாட்டில் போய் என்னத்தை போராடி என்னத்தை விஜய கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஆளெல்லாம் இவெல்லாம் என்ன செஞ்சு? இவெல்லாம் தூய்மையின் பிறப்பிடமா? இவர் என்ன தூய்மையானவரா? ஏங்க, இதெல்லாம் நான் எங்கிட்ட இருந்தவர். நாங்க அவரவே நாங்க பல்ல குத்தி மூந்து பார்க்கணும்னு நினைக்கல. ஏன்னா அவர் செங்கோட்டையன் ஒரு காலத்தில் எங்க இருந்தவர். அவரை பற்றி நாங்க பேசுவது இப்ப எங்களை பேசுவது. ஆனா அவருக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. அவருக்கு தெரிய மாட்டேங்குது. போயிட்டு சும்மாவும் இருக்காம, ஏப்பா நீ அங்கேயே அவங்க ஏத்துக்கிற மாட்டேன்றாங்க, நீ கிளவை நீ பேசாம இருக்கியா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போயிடறாங்க. அப்புறம் எதுக்கு நீ இது மாதிரி பேசுறதுனால செங்கோட்டையனை ஏத்துக்கிற போறாங்களா? விடுங்கப்பா. நீங்க எங்களுக்கும் டைரக்ட் ஃபைட்டு திமுக தான். நீங்க தேவையில்லாம திசை மாற்றி செங்கோட்டையன் ஆதவ அர்ஜுனா இப்படி பேசி நீங்க இதை மாத்துறீங்க, திசை மாத்துறீங்க. இந்த ஊடகங்கள் நான் தயவு செஞ்சு கேட்கிறேன், தயவு செஞ்சு இனிமேல் அவங்கள பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. தயவு செஞ்சு கேட்காதீங்க. எங்களுக்கும் திமுக கூட்டணிக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் நேரடி ஃபைட்டு, நேரடி போட்டி. புரட்சி தலைவர் படத்துல எப்படி எம்ஜிஆர் நம்பியாருக்கு இதா இருப்பாரோ, அதே மாதிரி புரட்சி தலைவரும் வீரப்பாவும் சண்டை போடுவாங்களோ, அது மாதிரி எங்களுடைய இயக்கம் இன்னைக்கு கருணாநிதியா, ஒரு காலத்துல கருணாநிதியா புரட்சி தலைவரா இருந்துச்சு, கருணாநிதியா அம்மாவா இருந்துச்சு, இன்னைக்கு ஸ்டாலினா அண்ணன் எடப்பாடியாரா.
இந்த நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இந்த நிலையிலிருந்து மாற்றம் இல்லை. இதை தவிர வேற எது போட்டாலும் ஒருத்தர் இருந்தார் ஓகே, ஒரு நம்பியாரோட போட்டி. இப்ப 2 பேரு அவரும் நம்ம எம்ஜிஆர் சொல்றாரு. அவரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க எல்லா பேரும் நானும் எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறேன், நான் கோபாலகிருஷ்ணன் தான் அப்படின்னு எல்லா பேரும் சொல்லுவாங்க. மக்கள் ஏத்துக்கிறனும்ல. நீ அந்த திரும்ப தான் போறீங்க, அங்கதான் போறீங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்ல. நீங்க சொல்லி விட்டுருப்பாங்க போல இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு ஆளுங்கட்சியை நீங்க டைவர்ஷன் பண்ணி விடுங்க. செல்லூர் ராஜிட்ட பேசுனா இந்த மாதிரி டைவர்ஷன் பண்ணி விடுங்க, அதை குறைச்சிட்டு இதை பேசுங்க, இதுவே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இனிமே நான் சொல்ற கேளுங்க, இதை பத்தி கேட்கறது விடுங்க. வேற எதுவும் இருக்கீங்களா?